பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. அதாவது கலவை வெங்கட் மற்றும் ஸ்ரீ ஐயர் இருவரும் சேர்ந்து கிறிஸ்துவத்தை அப்படியே அவமானப்படுத்தி, ஏன்னா கிறிஸ்தவர்கள் கடந்த 400-500 வருஷமாக சனாதன தர்மத்தை கேலி கிண்டல் பண்ணுறதுனால் அதுக்கு பழிக்கு பழியாக, ஆனால் உண்மைதான் பேசுவாங்களாம். அது பகுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத, புத்தி இல்லாதவங்களுக்கு, ஒரு சரித்திர சிந்தையோ விஞ்ஞானமோ இல்லாத மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கிறிஸ்துவத்தை நாம் என்ன பண்ணுறோம், இப்போது தோல் உரித்து காட்டணும். நம்ம ஒன்றும் இல்லாதது சொல்லலை, நம்ம இருக்கிறதான் சொல்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்துவர்கள் இது தெரியாமல் இருக்கிறார்கள் என்று அவங்க அதை உண்மையை புட்டு வைக்கிறது தான் இந்த 8 பகுதி. அதில் 5வது பாட்டினுடைய விஷயத்துக்கு நான் 4 பாயிண்ட்டுக்கு 4 பதில் போட்டேன். இப்போ மறுபடியும் நான் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் 5 தான் ஆரம்பித்தேன், இப்போ 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1னுடைய ஒரு பார்ட்டு போன வாரம் நான் போட்டேன். அநேக பேர் இது அநேகருக்கு பகிர்றதில்லை, பார்க்குறதில்ல. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட்ஸு போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு லைக்காவது கொடுங்க. சரி, அதுக்கு பிறகு இன்றைக்கு நாம் அந்த 1வது பாட்டினுடைய கடைசி 2 பாட்டு, அது சின்ன விஷயம். ஏன்னா அவங்களுக்கு பைபிளிலிருந்து பேசுகிறதுக்கு இல்லை. அவர் என்ன சொல்ல வரார் என்பது நாம் பார்ப்போம். நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று மீண்டும் நம்முடன் இணைகிறார் கலவை வெங்கட். இது ஒரு சீரீஸ் மாதிரி நாங்க பண்ண போறோம். 6-7 எபிசோடு இருக்கு. இந்த பர்டிகுலர் சீரீஸ் மிகவும் ஒரு எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய சில வரலாற்றின் உண்மைகளை நாங்க கொண்டு வந்து உங்க எதிர நிறுத்த போறோம். வாருங்கள், நாம் வரவேற்போம் கலவை அவர்களை. நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம் ஸ்ரீ ஐயர். சௌக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தனிமேரியை பற்றி சொல்லப்படாத கதைகள், இதுவும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 2 ரொம்ப பிரீஃபா சொல்ல போறேன். இதுல முதல் கதை யூதர்களுடைய ஒரு நூல், டோலிடோத் இயேசு அப்படிங்கிற ஒரு நூல் உண்டு. இது இயேசுவை பற்றிய அவர்கள் கொடுத்த குறிப்புகள். இந்த குறிப்பு படி என்னன்னாக்க, கன்னிமேரி அவருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அவர் ஒரு யூத பெண். கன்னிமேரிங்கிற ஒரு யூத பெண்மணி. ஓகே, அவருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. யாருடன்? யோகனன் அப்படிங்கிற ஒரு யூதஸ் மதத்தை சார்ந்த ரேபைனா அவர்களுடைய பிரீஸ்ட் அல்லது அவருடைய குருமார், அவர்களுடைய பிரச்சாரகர், எது வேணாலும் நீங்க சொல்லலாம். ஓகே, ரேபை அவரோட நிச்சயதார்த்தம் நடக்கிறது. ஓகே, சோ நிச்சயதார்த்தம் நடந்த உடனே அவர் ரேபை அந்த யோகனன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர்றார் கன்னிமேரியை பாக்குறதுக்கு. ஓகே, வரும்போது கன்னிமேரி கையும் களவுமா பிடிபட்டு விடுகிறார். யாருடன்? அவர் இன்னொரு ஒரு ஆணுடன் கழித்து கொண்டிருக்கிறார், குதூகலமாக இருக்கிறார். ஓகே, அவருடைய பெயர் பேண்டரா. ஓகே, பேண்டரா அப்படிங்கிறவர் என்னன்னாக்க, அவரும் ஒரு யூத மனிதர் தான். ஆனால் ரோமாபுரியுடைய இராணுவத்தில் லெஜன்னு சொல்லுவா. ஓகே, ரோமாபுரியுடைய இராணுவத்துல பணிபுரிகிறார். அவர் அங்க போஸ்ட் பண்ணியிருக்கா. அதனால அந்த ஜுடேயா இஸ்ரேல்ல போஸ்ட் பண்ணியிருக்கா. அவருக்கும் கன்னிமேரிக்கும் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. இவர்கள் இருவரும் குதூகலமாக இருப்பதை, காமுற்று இருப்பதை யோகனன் வீட்டுக்குள் நுழையும் போது பார்த்து விடுகிறார். அதிர்ந்து போய் விடுகிறார். அதிர்ந்து போய்விட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை எடுத்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விடுகிறார். ஓகே, இது யூதர்களுடைய கதை. இது பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஓகே, இன்னும் சொல்ல போனா இந்த குறிப்பிட்ட நூல் பைபிளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட நூல். ஓகே, அதனால இந்த நூல் இருந்தது அப்படிங்கிறது, இந்த கதை மிகவும் பரவலாக இருந்தது என்பதற்கு ஆதாரமும் இருக்கிறது. என்ன சொல்ற வர்றார் என்றால், யூதர்கள் இந்த பைபிள் வேதம் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னே, அதாவது சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டு, அவருக்கு பைபிள்னு சொல்கிறாரு, என்ன மீன் பண்ணுறாருன்னா, புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு முன்னமே யூதர்கள் புத்தகம் எழுதினார்களாம். நல்லா யோசிக்கணும், அதுவே ஒரு பொய். ஏனென்றால் யூதர்கள் புத்தகம் எழுதுவதில்லை. அதுவும் இந்த ஆவிக்குரிய புத்தகங்கள்லாம் விசுவாச சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அவங்க எழுதுறதில்லை. அப்படி எழுதணுன்னா அது ராஜாவினுடைய உத்தரவு வேணும் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு. அப்படி எழுதுறவங்க தான் யோசப் ஃபஸ்ட்டு கிறிஸ்து உலகத்தில் சரித்திரம் எழுதுனது. சரி, அது என்னவா இருக்கட்டும். இப்போ அந்த புத்தகம் இப்போ இல்லையா, அது இருந்ததாம், இப்போ இல்லையா. ஏன்னா சொல்லணும் இல்லையா. சரி, அது அப்படி இருந்துன்னு வச்சுக்குவோம். என்ன அதில் எழுதியிருக்கு, அந்த புத்தகத்தினுடைய பெயர் டோலிடோத் இயேசு
அப்படின்னு, அதாவது இயேசுவை பற்றியுள்ள விஷயங்கள் அப்படின்னு ஒரு சரித்திரக்காரன் புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு முன்னமே எழுதியாச்சான். இது ஒரு அப்பட்ட பொய் என்பதுக்கு முதல் அடையாளம் நான் சொன்னேன். ரெண்டாவது அடையாளம், இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு அவ்வளோ பிரபலமான ஆள் அல்ல, ஃபேமஸான ஆள் அல்ல. மேரியும் அவ்வளோ ஃபேமஸான ஆள் கிடையாது, அந்த குடும்பமும் அவ்வளோ ஃபேமஸ் அல்ல. எப்படி தெரியுங்க சொல்கிறீங்க? நம்ம சொல்கிறதெல்லாம் பைபிள் எடுத்து சொல்கிறோம். எவனோ ஒருத்தன் எழுதின புத்தகம் வேண்டாம். இயேசுவை காட்டி குடிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை சொல்கிறார், நான் யாரை முத்தம் முடுகிறேனோ அவரை இயேசு. ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்தால் முத்தம் விட்டு காட்டி கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம யோகனா சுவிசேஷம் படிக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவங்க வந்து கேட்குறாங்க, இயேசுவை பார்த்தே கேட்குறாங்க, நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நசரேனா இயேசுவை தேடுறோன்னு. நான் தான் சொன்ன உடனே பின்னிட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் தான் மல்கூசனுடைய காதை பேதுரு வெட்டுறாரு இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, யார் இயேசு, நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு. அப்படின்னு அர்த்தம், அவர் அவ்வளோ ஃபெமிலியரான ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு தச்ச குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். தாய் வந்து மேரி. அப்போ யோசேப்புன்ற தகப்பன். அதுதான் அந்த விஷயமாக ஆரம்பிக்கிறது. மொத்த விஷயம் ஆரம்பிக்கிறது அந்த விஷயம் வருகிறது நம்ம இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. டோலிடோத் என்ற புத்தகத்தில் சொன்ன கதை நீங்கள் கேட்டீங்கல்ல. என்ன கதை? யோகன்னா என்ற பெயருள்ள ஒரு ரப்பி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கு யாரே மேரியை. ஆனால் அதே நேரத்தில் மேரிக்கு ரோம இராணுவத்தில் ஒரு சிப்பாயாக வேலை செய்கின்ற ஒரு வீரனுடன் காதல் இருந்தது. அவர் பேர் வந்து பென்ட்ராக் என்றவர். அப்போது என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு நாள் மேரியை பார்க்குறது யோகன்னா அந்த ரபி வீட்டுக்கு வரும்பொழுது மேரியும் இந்த பென்ட்ராக் என்பவரும் உல்லாசமாக, அதாவது உடலோடு கொண்டு இருக்காங்க, அப்படியே மறைமுகமாக அப்படியே நாகரிகம் பேசுகிறாங்களாம். செக்ஷுவல் உடலோடு பண்ணி கொண்டு இருந்தாங்க. இவங்க லவ்வர் ஆச்சு. அதை யோனா பார்த்த உடனே அந்த பெட்ரோத்தில் என்ன பண்ணுறாங்களாம், கேன்சல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். இது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கான். இதுவும் பொய். எப்படி பொய்? அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருவனுடன் என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பெண் வேறொருவனுடன் உடலுறு கொண்டது இருக்குமானால் யூத மார்க்கத்தின் இல்லைன்னா லேவி புத்தகத்தின்படி பழைய ஏற்பாட்டின்படி அவளையும் அவனையும் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கல்லடித்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு ரபினா யார்? அந்த மதகுரு இல்லைங்களா? அந்த ஆலயத்தினுடைய ஒரு ஆசாரியன், அவனை தான் ரப்பின்றாங்க, இல்லை மதகுருவாக இருக்கிறாங்க. அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்த ஒரு பெண் இப்படி செஞ்சாச்சுன்னா சும்மா விட்டு போயிடுவார். அவர் கல்லடித்து கொல்ல மாட்டாங்க. இதுதானே அந்த நாட்டுக்கு நடந்திருந்தது. அப்போ அது அடுத்த பொய். இது வந்து எங்கே எழுதியிருக்கான்? டோலிடோத் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கான். புரியுதுங்களா? இப்போ அந்த புத்தகம் இல்லை, அது நம்பணுமா? நான் முட்டா பயலேன்னு சொல்லும் பொழுது எனக்கு சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் என்னதான் இருந்தாலும் அவங்க முட்டா பயலேன்னு சொல்லாதீங்க. முட்டாள்தனம் பேசுகிறவர்களை முட்டா பயல் என்று சொல்லாமல் பின்ன என்ன பயலுன்னு பேசணும்? திருட்டு வேலை செய்கிறோட திருடன்னு சொல்லாமல் பின்ன யோகின்னு சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ முட்டா பையன் தான் இவன். பைபிளை பற்றி விமர்சனம் பண்ணும்பொழுது பைபிளினுடைய வார்த்தை எடுத்து பைபிளில் இருந்து பேசு. பைபிளை பற்றி எவனோ ஒருத்தன் எழுதினான், அதுவும் ஏதோ ஒரு கதை, பைபிளே எழுதப்படாத காலம்னு அவரே சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கான். ஏன் அது இந்த மாரியே தான் இருக்கணுமா? அந்த மாரியோட மகன் தான் இயேசுன்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கா? அப்போது இது வந்து பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்போ ஃபெமிலியர் ஆகிடுறார், எப்போ ஃபேமஸ் ஆகிறார்? சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு ஜனங்கள் 3000-5000 கிறிஸ்துவத்தில் வரும்பொழுது அப்போ சபை பெர்சிக்யூஷனுக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா? எல்லாம் டமாஸ்குக்கும் சிரியாக்கும் அங்கெல்லாம் ஓடி போயிருக்காங்க. ஜெருசலேம் விட்டே ஓடி போயிட்டாங்க. தன்னோட சொத்தெல்லாம் விற்று எல்லாம் சீஷர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கின்ற காலம். ஒன்றும் இயேசு கிறிஸ்துவன் இப்போ ஃபேமஸான ஆளாகலை. இப்படி தான் கிறிஸ்துவ ஊழியம் வளர்ந்து போனது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த புத்தகம் எழுதப்பட்டதான். அப்போ இது டோட்டல் பொய்யான ஒரு புத்தகத்தை எங்கேயோ, அதுவும் இப்போ புத்தகம் இப்போ கிடையாதான், அந்த புத்தகம் இப்போ கிடையாதான். ஆனால் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வந்து என்னமோ ஒருத்தருடைய புத்தகத்தில் அது எழுதப்பட்டு இருக்கான். நீ டைரெக்டாக பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருந்தால் வசனத்தையும் அத்தியாயத்தையும் புட்டு வச்சு கேள். அது மானஸ்தர் இல்லாத ஏதோ ஒரு புத்தகத்தில் யாரை பற்றி எழுதின ஒரு கதை இது அதுதான் சொல்ல வரப்பார். ஏன்னா உன்னால் பேசி ஜெயிக்க முடியாது. நீ ஒரு
நம்பர் 1 ஃப்ராடு, நம்பர் 1 முட்டா பையன். இல்லைன்னா உனக்கு நீ உட்காந்து பேசுகிறது அந்த நாட்டில், கிறிஸ்துவ நாட்டில் உட்காந்து தான் நீ பேசுகிற. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உட்காந்து பேசலை. 2 பேரும் அமெரிக்காவில் உட்காந்து பேசுகிறவங்க. தின்றதுக்கு மட்டும் அவங்க வேணும். இவங்க விதிமுறையை மீறுவாங்க இல்லையா? பிராமணன் கடல் கடந்து போகக்கூடாது, இவங்க மீறிட்டு போவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அது போகக்கூடாது. சரி, வேறு டாபிக் போயிடும். இப்போ இது அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம். 2 சிறு கதையில் சொன்னார். அதில் ஒரு கதை இது. அது பக்கா ஃப்ராடு தானேன்னு புரிஞ்சிடுச்சு நமக்கு. இதுக்கு நான் ஒரு பதில் வைக்கட்டும், சரிங்களா? 2வது அவர் சொல்கிற கதை என்னன்னு கேட்டேன்னா, 3வது கதை கொஞ்சம் விரசமாவே இருக்கும். ஓகே, ஆனா அதையும் நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா இது வருது இஸ்லாமிய மரபுலேருந்து வருது. ஓகே, இஸ்லாமிய மரபுல குரான் இருக்கு, அப்புறம் சில அதீத்கள்லாம் இருக்கு. ஓகே, அது தவிர சீரான் ஒன்று உண்டு. இதெல்லாம் முக்கியமான அங்கங்கள், முக்கியமான நூல்கள் முஸ்லிம்களுக்கு. இதுல அவர்கள் கமெண்ட்ரி எழுதுவார்கள், வர்ணனை. ஓகே, அதற்கு பெயர் தஃப்சீர். இதுல 11வது நூற்றாண்டுல எழுதின ஒரு இஸ்லாமிக் தஃப்சீர்ல ஒரு குரானிக் வேர்ஸை எடுத்து, அதை பற்றிய குரான் வசனத்தை எடுத்து அதை பற்றிய ஒரு அலசல் நடக்கிறது. இந்த அலசல் என்னவென்றால், முகமது நபி அவருக்கு பல மனைவிகள். ஓகே, 11-12 மனைவிகள். அதை தவிர காங்குபைன்ஸ் என்று சொல்வார்கள். ஓகே, அதாவது காம அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்ட பெண்கள் பலர் உண்டு. ஓகே, ஆனா முகமது நபிக்கு வயசாகிறது. ஓகே, இது மாதிரி பல மனைவிகள், அதுலயும் பல மனைவிகள் மிக இளமையான மனைவிகள் வேற. ஓகே, இவர்களை சமாளிப்பது அவருக்கு மிகவும் கஷ்டமாக விடுகிறது. அந்த மனைவிகள் ஒவ்வொருவரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட பெரிய சண்டை போட்டுக்கிறா எல்லாரும். ஓகே, இவருக்கு வாழ்க்கையே நரகம் ஆயிடுறது. ஒரு நாளைக்கு மிரட்டுறாரு, எல்லாரும் இப்ப சண்டையை நிறுத்த போறேளா இல்லையான்னு. அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஓகே, எல்லாம் ஒண்ணு வப்பாட்டி சண்டை பேய்த்தனமா நடக்கிறது. ஓகே, உடனே இவர் கோவம் அல்லாஹ் கிட்ட போறார். அல்லாஹ் ஒரு புது குரானிக் வேர்ஸே கொடுத்துடுறார். ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப உடனே சண்டையை நிறுத்தி முகமது நபி சொல்ல பேச்ச கேட்கலைனாக்க உங்க எல்லாத்தையும் அவர் விவாகரத்து பண்ணிடுவார். விவாகரத்து பண்ணிட்டு அவருக்கு நான் ஒரு ஃபேரோங்கிறது எகிப்து நாட்டோட ராஜா, ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இருந்தவர். அவருடைய இறந்து போன மனைவிய முகமது கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்புறம் கன்னிமேரி, இயேசுவோட அம்மா, அவரையும் இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மிரட்டுறார். அதுல அதான் குரான் வசனத்துல பேரை சொல்லல. அவர் கன்னியையும் முதிய ஒரு பெண்ணையும் அவருக்கு மனம் செய்து வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த தஃப்சீர்ல கமெண்ட்ரியில யார் இது அப்படிங்கறத ஐடென்டிபிகேஷன் கொடுத்துடுறா. அந்த முதிய பெண் ஃபேரோவுடைய மனைவி, கன்னி மேரி அப்படின்னு அதுல கொடுத்துடுறா. ஓகே, சோ இது கொஞ்சம் விரசமாவே ஆயிடும். ஏன்னா இது இஸ்லாமிய மரபுப்படி சொன்னது உண்மை என்றால் இயேசு முகமதுடைய மகன் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அது ரொம்பவே விரசமா போயிடும். 700 வருஷம் கேப் இருக்கு, அது எப்படி ரிகன்சைல் பண்ணுவீங்க? நம்ம ரிகன்சைல்லாம் பண்ண முடியாது. இது எல்லாமே மூட நம்பிக்கை, பைத்தியக்காரத்தம் தெரிஞ்சு எழுதப்பட்ட 2 மதங்கள். குரான் முஸ்லிம்களுடைய புனித நூல் குரான், அப்புறம் ஹதீஸுக்கு அப்புறம் தப்சீர்னு இருக்கான். அப்போ அந்த ஒரு தப்சீரில் எழுதியிருக்கான். அந்த தப்சீர் 11ஆம் நூற்றாண்டில் எழுதுனது, அதாவது 1100 எழுதப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 1100 வருஷத்துக்கு அப்புறம், முகமது என்ற அந்த கள்ளஃப்ராடு பிறந்து 500 வருஷத்துக்கு பிறகு இந்த தப்சீரில் எழுதியிருக்கான். என்னன்னு எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்குன்னா, முகமது நபிக்கு 11-12 மனைவிகள் இருந்துதான். அந்த மனைவிகள் முகமது நபி என்றவர் வயசான பிறகு, இவங்கெல்லாம் பல வாலிப பெண்களாக இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு முகமது நபி பத்தலை. அதனால் ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முகமது நபி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை எல்லோரும் விவாகரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த 11-12 மனைவிகளை பார்த்து அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை கொடுத்தாராம். திடீர்னு பேசினாராம், நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் முகமது நபிக்கு இறந்து போன ஃபரவோனுடைய ஒரு மனைவியை மறுபடியும் உயிர்ப்பித்து மனைவியாக கொடுப்பேன். அது மட்டுமல்ல, இயேசுவின் தாயையும் நான் முகமது நபிக்கு மனைவியாக கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அந்த 11ஆம் நூற்றாண்டு தப்சீரில் எழுதியிருக்கான். அப்போது அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, டைரெக்டாக
இயேசுடைய தாயினோ ஃபர்வோனுடைய மனைவினோ சொல்லாமல் வயதான ஒருவளையும் ஒரு கன்னிகையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அல்லாஹ் முகமது நபி இந்த 11 மனைவிகள்கிட்ட. அப்போ அந்த வயதான லேடி யாருன்னா ஃபர்வோனுடைய மனைவியும், கன்னிகை யாருன்னு கேட்டால் அது இயேசுனுடைய தாயும். அப்போ ஒருவேளை இயேசு நபிக்கு பிறந்தாரா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இவனை முட்டாள்னு சொல்கிறதில்ல ஏதாவது அர்த்தம் இது இருக்கா, இல்லை ஏதாவது விஷயம் இருக்கா? ஆனால் நல்ல வேலை அந்த ஸ்ரீயர் கேள்வி கேட்குறாரு, இல்லைங்க அது கிட்டத்தட்ட 600 வருஷம் கேப் இருக்குல்ல இயேசுக்கு அதுக்குன்னு. உடனே அதை அப்படியே சமாளிக்கிறாரு அவர். எப்படி நம்ம மக்கள்லாம் முட்டாள்தனமா சினிமாக்காரா பின்னாடி ஓடின்னு இருக்காளோ அது மாதிரி இருக்கிறதுலயே பகுத்தறிவோ படிப்பறிவோ சிந்தனையோ புத்திசாலித்தனமோ இல்லாத மக்களுக்காக எழுதப்பட்ட 2 மதங்கள் கிறிஸ்தவமும் இஸ்லாமும். அதுல இந்த மாதிரிதான் பைத்தியக்காரத்தனங்கள்லாம் இருக்கும். அதாவது படிப்பறிவு இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், கொஞ்சம் கூட விஞ்ஞான ஞானம் இல்லாமல், சரித்திர புத்தி இல்லாமல் இருக்கின்ற முட்டாள் பசங்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த மதங்களாம். முக்கியமாக கிறிஸ்துவ மதம் எப்படி இருக்குது இப்போது நம்ம இப்போ இதுவும் தெரியல. அவர் கொடுக்குற 2 உதாரணம். ஒன்று குரானுடைய ஹதீஸினுடைய தப்சீரில் எழுதப்பட்ட விஷயம், அதை அவர் பைபிளோடு ஒப்பிடுறார். அதுக்கு லாய்க்கே இல்லை. ஓகே, முன்னாடி டோலிடோத் அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு பைபிளை வச்சு பேசுகிறதுக்கு முடியாது, நாதி இல்லாதவங்க. இப்போ நான் இவர்களுடைய புராணத்தை பற்றி அவன் எழுதினானோ நமக்கு அது விஷயம் இல்லை. புராணத்தை பற்றி நாஸ்தி என்ன வேணால் எழுதலாம், இல்லைன்னா புராணத்தை பிடிக்காதவன் என்ன வேணால் எழுதலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். புராணத்தையே நம்ம படித்து காட்டுவோம். நீங்களா புரிஞ்சுக்குங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு. அப்படியே உண்மை மட்டும் இல்லைங்க, இதில் சயின்ஸ் விஞ்ஞானம் இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, கைனோகாலஜி இருக்குது, புரியுதுங்களா, ஹிஸ்ட்ரி இருக்குது, வேறு என்ன தான் இல்லை, எல்லாம் இருக்குங்க. எல்லாத்தையும் சும்மா மிக்சியில் போட்டு அடித்து புழிஞ்சி அந்த எசன்ஸ் என்ற சாறு எடுத்து அப்படியே என்ன சொல்கிறது, தண்ணி ஊற்றாத மாட்டு பாலை கலக்கி வச்சுருக்கு. நீங்கள் இது கேட்கும்போது அப்படியே குடிச்சிருங்க. பக்கா உண்மையானது, சிம்பிள் விஷயந்தான். புரிஞ்சுங்களா? ரொம்ப டைம் நான் இது எடுக்கிறது இல்லை, ஆனால் சின்ன விஷயந்தான். இவங்களுக்கு அதிகமாக வச்சு பேசுகிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னா, மிருடானந்த சாமி எழுதின, யார்? மிருடானந்த சாமி எழுதின பிருஹதாரண்யக உபனிஷத்து. மிருடானந்த சாமி எழுதின பிருஹதாரண்யக உபனிஷத்து இவங்க புராணம் தான் அது. அதில் மனுஷர் உண்டான விதம், மனிதர்கள் எப்படி உண்டானாங்க என்ன மிருடானந்த சாமி எழுதுகிறார் உபனிஷத்தில். புரியுதுங்களா? உபனிஷத்தை பற்றியுள்ள வியாக்கியானெல்லாம் நம்ம போகல, யார் எதை எழுதுனாங்களோ நமக்கு தேவையில்லை. டைரெக்டாக மிருடானந்த சாமி பிரம்மதாருண்யக உபனிஷத்தில் சொல்லியிருக்கின்ற விஷயம் நம்ம பார்ப்போம். எப்படி மனுஷன்றாங்க, பிரஜாபதி சந்தோஷம் இல்லாமல் இருந்திருந்தார். அதாவது பிரஜாபதினு இந்த சிருஷ்டிகர்த்தர் இல்லையா, பிரஜாபதி. அவர் உலகத்தில் தனியாக இருக்கிறார், சந்தோஷமாக இல்லை. யாராவது ஒருத்தர் என்னப்பா டீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, தூணக்கு ஒருத்தனாவது இருக்குன்னு இல்லை. அப்போ அந்த கடவுள், சிருஷ்டி கடவுள் தனியாக இருக்கிறார். ஓகே, சரி. அதனால் எத்தனை நாள் தான் தனியாக இருக்கிறது என்று அவர் எண்ணி ஒரு சந்தோஷமும் இல்லாதபடியினால் அவர் நினைக்கிறார், எனக்கு ஒரு துணையாக ஒரு ஸ்திரீயை வேண்டும் என்று. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஆண் பெண் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற அந்த இன்பம் வேணுன்ற சிந்தனை அவருக்குள் அப்போ அப்படி உள்ள ஒரு ஆண் பெண்ணாக உண்டாக்க வேண்டும் என்று அவர் சுயமாக சிந்திக்கிறார். அப்படி அவர் யோசிக்க பெலூன் ஊதி பெருசாக்குறது போல தன்னுடைய சரீரத்தை அப்படியே பெருசாக்குறார். எவ்வளோ பெருசாச்சுன்னெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அப்படியே பெருசாக்கி அதை பட்டயத்தை எடுத்து அப்படியே வெட்டுறார், 2 சரி பாகமாக வெட்டுறார். அப்போ அதில் ஒரு கேள்வி வருது, பட்டயம் யாரையா செஞ்சதுன்னு கேட்பீங்க நீங்கள். கேள்வி இந்து கதையில் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்க தான் செய்யணும், காதில் கேட்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ பட்டயத்தை எடுத்து சுயமாகவே 2ஆக வெட்டினார். ஒரு பாகம் ஸ்திரீயாகவும் இன்னொரு பாகம் புருஷனாகவும் மாறினார்.
அப்போ ஸ்திரீயான பாகத்துக்கு பத்னி என்றும் புருஷனாக மாறின பாகத்துக்கு பதி என்றும் பெயர் வச்சாச்சு. பிரஜாபதி பெருசாச்சு, வெற்றார் பட்டயத்தை எடுத்து ரெண்டாக பாகிக்கப்படுகிறது. ஒரு பாகம் பதி என்றால் புருஷனும், இன்னொரு பாகம் பத்னி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டார் அவர். புரியுதுங்களா? இதை யக்ஞவல்கரன் என்ற ஒரு சன்னியாசி உறுதிப்படுத்தினதாக உபநிஷத்தில் அவர் எழுதுகிறார். யார்? யக்ஞவல்கரன் என்பவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமாம், இது இப்படி தான் உண்டாயிடுச்சின்னு. ஒரு பாகம் பதியாகவும் ஒரு பாகம் பத்னியாகவும். புரியுதுங்களா? இப்படி ரெண்டு பாகமாக பிளந்து அதுக்கு உயிர் கொடுத்த பதியும் பத்னியும், அதாவது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உலகத்தில் மனிதர்கள் உண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பகுத்தறிவு, என்ன விஞ்ஞானம்! படிப்பறிவுக்கு முதல்ல இதுதான். எம்பிபிஎஸ் படிக்க போகிறவங்க இதுதான் ஃபஸ்ட்டே படிக்கணும். ஜனங்களுக்கு புரியல ஆண் பண்ண எப்படி உண்டாயிடுச்சுன்னு. புரியுதுங்களா? இப்படி மனிதர்கள் உண்டாக்குனாங்க. இப்படி மனிதர்கள் உண்டாகி 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 வரும்பொழுது அப்பயும் எத்தனை முறை உடலோர் கொண்டிருக்கணும். யார்? இந்த பதியும் பத்னியும். அப்போ அந்த பதிக்கு ஒரு பேர் வச்சாச்சு. எப்படி? அந்த பதி தான் மனு. புரியுதுங்களா? அப்போ பத்னிக்கு பேர் மனுஷி. அப்போ இது மனு, மனுஷி. அப்படியே இருக்கும்போது இந்த மனிதர் அப்படியே உண்டாயிட்டு இருக்காங்களே, மிஷினில் போட்டு சுற்றும்போது சர்ற இந்த பாப்கார்ன் எப்படி டெவலப் ஆகி நம்ம பஸ் ஸ்டாப்பில் இல்லைன்னா சர்க்கஸுக்கெல்லாம் போனால் அது தெரியும். அப்போ இந்த பாப்கார்ன் உண்டாக்கும், நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் இல்லையா? அப்போ எல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே பெருசாக திறந்து ப்ரன்னு விடும். அந்த மாதிரி மனிதர் அப்படியே உண்டாயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே ரீப்ரொடக்ஷன். அதில் சடனாக பார்த்தா ஒரு அழகி பிறக்கிறான். இப்போ மனிதர்கள் தான் உண்டாயிருக்கு. ஒரு அழகி பிறக்கிறான். அவளுடைய பெயர் தான் சதரூபா. புரியுதுங்களா? அவளுடைய பேர் என்ன? சதரூபா. அப்படின்னு 100% சூப்பர் பியூட்டி. இதெல்லாம் பியூட்டி தானே, ரொம்ப தானே. ஓகே, அதெல்லாம் வேறு கதை, நம்ம அதுக்கு போக வேண்டாம். இவங்களுக்கு பொம்பளைங்க தான் இவங்களுக்கு வேணும். இப்போ பிரஜாபதி தனியாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு போரடியெல்லாம் போச்சு. நல்ல உடல் கொண்டு அப்படியே பதியும் பத்தினியும் மனுஷனையும் சேர்ந்து அப்படியே மனிதர் உண்டாயிட்டு இருக்காங்க. திடீர்னு சதரூபா உண்டாயிடுச்சு. சதரூபாவை பார்த்த உடனே மனுக்கு சதுரூபா மேலே காமம் உண்டாயிடுச்சு. விஞ்ஞானம், சரித்திரம், படிப்பறிவு உள்ளவங்க பாருங்க. அப்போது மனுக்கு யார் மேலே? மனுஷி மேலே. அது பாட்டு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சதரூபா மேலே மனுவுக்கு காமம் அப்படியே எழும்பி வருது. உடனே சதரூபா சொல்கிறா, நீ என்கிட்ட நெருங்காத. அது எப்படி? உன்னிலிருந்து நான் உண்டாக்குனேன், நீ என் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற, திருப்பி நீயே என்னை அடைய வரையே, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சதரூபா ஓடுறான். மனு இல்லைன்னா மனுஷியா இல்லைன்னா அந்த பதி, அதாவது பிரஜாபதியோட பாதி உருவம், ஆணாக இருக்குன்ற உருவம். புரியுதுங்களா? சதுரூபாவை துரத்தி போகிறார். அப்போ சதுரூபா நினச்சாச்சு, இனிமேல் இவகிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பசுமாடு ஆயிட்டான். விஞ்ஞானம், படிப்பறிவு இருக்கிறவங்களுக்குள்ளது பாருங்கள். அப்படியே பசுமாடு ஆயிட்டான். உடனே மனு காளை ஆயிட்டான். 2 பேரும் உடலோடு கொள்கிறாங்க. அப்படி பசுமாடுகள் கண்ணுக்குட்டிகளாக ப்ரொடக்ஷன் ஆகுது. விடமாட்டேன்றான். காலை விடுறது இல்லை, பசுமாடுக்கு தாங்க முடியல. திடீர்னு அவள் எருமை ஆகிடுறான். இப்போயாவது என்ன விட்டுருவாங்கன்னு நினச்சோம். அப்போ இவன் ஆணெருமை ஆகிடுறான். அப்படியே மாட்டுக்குட்டிங்க, எருமாட்டு குட்டிங்களா வருது. திடீர்னு யானை ஆகிடுறான். இப்போயாவது என்ன விட்டுருவான். அப்போ ஆணை ஆகிடுறான். இப்படி குதிரை ஆகிடுறா, மீன் ஆகிடுறா, திமிங்கல் ஆகிடுறா, சிங்கம் ஆகிடுறா, புலி ஆகிடுறா. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பறவைகளும் பிராணிகளும் மிருகங்களும் ஆகிடுறா. ஏன்? அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி கடலிலும் பூமியிலும் இருக்கின்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி, ஏன் கடைசியாக எறும்பு வரைக்கும் ஆயிடுச்சு. காற்றுல ஃபூன்னு ஊதுனா பார்க்குற எறும்பு, அப்பயாவது என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொன்னப்போ உடலை சதுரூபா பெண்ணெரும்பான உடனே மனு ஆணெரும்பு ஆயிடுச்சு.
அவர்கள் உடல் கொள்கிறாங்க, அப்படியே எறும்புகளாக வர்றாங்க. இப்படி தாங்க உலகத்தில் உயிர்கள் உண்டானது. எப்படி? மனிதர்கள், அதுக்கப்புறம் சிங்கம், புலி, குரங்கு, ஆடு, மாடு, குதிரை, கோழி, பன்னி, பச்சை கிளி, கருப்பு கிளி, என்னென்ன விஷயங்கள், உயிருக்கு, புழு கிழு, கடைசியில் எறும்பு. அந்த எறும்பில் பல வெரைட்டி, எல்லாம் பாவம். இந்த சதரூபா வேற 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 வேஷம் எடுத்து 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 எத்தனை வேஷம் எடுத்தாலோ யாரு கண்டா பாவம் கிழின்னு கிழிச்சார் போல இருக்குது மனு. சரி, அது எப்படி போட்டோம், புரியுதுங்களா? ஆக மொத்தம் உலகத்தில் எல்லாம் உண்டாயிடுச்சு. யார் எழுதினது புத்தகம் இது? மிருடானந்த சுவாமி. எதில் எழுதியிருக்கிறார்? பிரகதாரண்யக உபனிஷத்தில் அவர் எழுதின உண்மை சம்பவம். டைரக்டாக பேசுகிறேங்க பிரியமானவர்களே. இதை பற்றி யார் விமர்சனம் வச்சாங்க அந்த புத்தகத்தில் நம்ம பேசுறதில்ல. இவங்களோட புராணத்தை தான் டைரக்டாக பேசுகிறோம், புராணத்தை டச் பண்ணுறோம். புராணத்தை பற்றி அவன் எழுதுனா அது நமக்கு தேவையில்லை. அது அவன் எழுதணும், எது வேணும் எழுதிட்டோம். புராணமே இந்த லட்சணம். அப்படியே படிப்பறிவுக்கு உரியது, பகுத்தறிவுக்குரியது, சரித்திரத்துக்கு உரியது. அப்புறம் என்ன சொல்லலாம், உலகத்தில் என்னென்ன ஞானம் இருக்கோ எல்லாம் ஞானத்துக்கும் உரியதுங்க. பைபிள் ஒரு பொய்யான கதை, அது உண்மை இல்லை. பகுத்தறிவுக்கு உள்ளவங்களுக்கு தேவையில்லாதது பைபிள். முட்டா பையில பைபிளில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ நடக்கின்ற ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இருக்கு, அது கூட பைபிளில் சொல்லப்பட்டது தான். மனிதனுடைய பிறப்பு பைபிள் எக்ஸாக்டாக சொல்லியிருக்கு. மனிதனுடைய சிருஷ்டி எப்படி நடந்திருக்குன்றது கரெக்டாக சொல்லுகிறது. பைபிள் கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறது. மனிதன் மண்ணில் இருந்து உண்டாக்கினான். அதனுடைய எத்தனையோ எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். அந்த வசனம் எவ்வளவு பகுத்தறிவும் படிப்பறிவும் ஞானம் உள்ளது என்று. ஏன்னா மனிதனுடைய உடம்பில் மண்ணில் இருக்கின்ற அத்தனை மினரல்ஸ் இருக்குது, அத்தனை மெட்டல்ஸ் இருக்குது, இல்லாதது இல்லை. மனிதன் உடம்புல தங்கம் இருக்குது, மனிதன் உடம்பில் இரும்பு, வெள்ளி, அலுமினியம் என்னென்ன இருக்கோ, சிங்கிலிருந்து காப்பர்லேருந்து பிராஸ்லேருந்து எல்லாம் மனித உடம்புல இருக்குது. அதனுடைய குறைபாடு வரும்போது அதுக்கேற்ற டேப்லெட் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, பழத்தை சாப்பிடுன்றாங்க இல்லையா? அயன் கம்மி, கோல்டு கம்மி, பித்தளை கம்மி, பிரான்ஸு கம்மி, சிங்கு கம்மி, அப்படியே பட்டியல் போட்டே போகலாம் இல்லைங்களா? மனித உடம்புல தான் அது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி பிரியமானவர்களே, பேசிக்கிட்டே போகலாம், டைம் ஆகிட்டு இருக்கோம். அதனால் நல்ல படிப்பறிவும் பகுத்தறிவும் விஞ்ஞானமும் சரித்திரம் உள்ள மிருடானந்த சாமி எழுதின பிரகதாரண்யக உபனிஷத்து, அதில் மனுஷன் உண்டாக்குன விதம் எழுதியிருக்கிறாரு. நல்லா படித்து புரிஞ்சுங்க. இது ரொம்ப 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 நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப பகுத்தறிவு விஞ்ஞானம் உள்ளது. சரி பிரியமானவர்களே, யோசிங்க. இதை கேட்கின்ற இந்த கதையை கேட்ட ஹிந்து ஜனங்களை யோசிங்க. இது ஒரு உண்மையா? பிரஜாபதி தனியாக இருக்கும்போது பட்டயத்தை எடுத்து வெட்டி ரெண்டாக பிளந்து அதிலிருந்து புணர்ந்து மனுஷியம் வந்து, என்னங்க இது கதை? இது சரி, இப்படி மட்டும்தான் இருக்கா? வேற புராணத்தை பார்த்தா மனிதன் வேற எதுவும் உண்டாகியிருக்கான்னு இருக்கு. ஒவ்வொரு உபநிஷத்துக்காக பார்த்தா மனிதன் வேற வேற இதுமா உண்டாயிடுச்சுன்னு இருக்கு. ஏன் ஐயப்பன் உண்டானதே தொடையிலிருந்து. ஐப்பசாமின்றாங்கல்ல, அந்த ஐப்பசாமி உண்டானது ஆணும் மண்ணும் புணர்ந்து, விஷ்ணு சிவனும் புணர்ந்து விஷ்ணுவனுடைய தொடையிலிருந்து பிறந்திருக்கு. என்னன்னு கேட்டால் கர்ப்பப்பை இல்லையா, ஆனால் தொடையில் பெரிய கர்ப்பப்பை இருக்குது பாருங்க. ஆனால் விஞ்ஞானம், பகுத்தறிவு, படிப்பறிவு உள்ளவங்களுக்கு, மறுபடியும் சொல்கிறேன் பிரியமானவர்களே, உலக சரித்திரத்தின் நாயகன், சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர், பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் டோமினி, கிறிஸ்துவுக்கு பிறகும் கிறிஸ்துவுக்கு முன்னும், கிமு கிபி, ரோம சரித்திரத்திலே இருக்குது. அன்னைக்கு இருந்த சீசருக்கு எழுதப்பட்ட லெட்டர்லேயே இருக்குது. ஏன் கான்ஸ்டன்டைன் சீசருக்கு ஏன் இந்த மாதிரி கிறிஸ்துவ செய்கிறான்னு சொல்லும்பொழுது அன்னைக்கு இருந்த சரித்திரக்காரர்கள் எழுதின புத்தகங்களில் இருக்குது இது உண்மை சம்பவம் என்று. நல்லா யோசிங்க. இந்த
பிருகதாரண்ய புராணத்தில் சொன்னது தான் உண்மையா? இது நம்ப முடியுமா? இதை சனாதானம் சொல்லி தலையில் தூக்கி வச்சுருக்கீங்களா? இதான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கின்ற கலை வெங்கட்டு புகழ்ந்து பேசுகிறான். இதோட பார்ட் 1 முடியுது பிரியமானவர்களே. மறுபடியும் வருகின்ற வாரம் பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம். மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், என்னை கேட்கின்றவர்களே, இப்போ உலகத்தில் நடக்கின்ற யுத்தங்களை பற்றி பாருங்கள். நீங்கள் யுத்த துணிகளையும் யுத்த செய்தியும் கேட்பீர்கள். காலம் சமீபமாக இருக்குது. பிரியமானவர்களே, வருகின்ற கஷ்டமான காலத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆன்டி கிரைஸ்டுடைய காலம் என்பது ரொம்ப கொடூரமான காலம். ஹிட்லரை விட இப்போ நம்ம இந்த கம்யூனி சத்தானே அந்த பொல்லாதவன் ஆண்ட ஈரான் வாழ்க்கையை விட நம்ம நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணுற கூத்துருக்கு பாரு, கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்டாக, இதை விட 100 மடங்கு அதிகமான போராட்டம் வரும் இந்த உலகத்தில். அதில் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி, இயேசுவை விசுவாசிங்க. தேவாதி தேவன் மனிதனாக பூமியில் வந்தவர், மனுக்குலத்தினுடைய தப்பிதங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், இரத்தம் சிந்தினவர், உயிர்த்தெழுந்தார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும் பொழுது நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவுடன் பரலோகத்தில் போய் சேர முடியும். சிந்திங்க, செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.